ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் கிராமத்து பெண் ரஞ்சினி பேசுகிறேன். அனைவருக்கும் என் இனிய மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். சிவராத்திரியை முன்னிட்டு பாசிப்பயிறு தான் அவிச்சு சாமிக்கு நெய்வேத்தியமாக படைக்கிறேன். அதுதான் ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். என் வீடியோவை பார்த்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அந்த கிராமத்து பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாசிப்பயிரை வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வறுத்துக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் திரும்ப தண்ணி வச்சு அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் போட்டு அவிச்சு எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வறுபட்டுக்கிட்டே இருக்கு. நல்லா வறுபடணும். நல்லா வறுபட்ட உடனே காமிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வறுபட்டுடுது, இறக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி சூடேறினோடனே பாசிப்பயிறு கொட்டி அவிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்துடுச்சு, இறக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வடிகட்டிட்டு தண்ணி நல்லா வடிகட்டிடணும். அதுக்கப்புறம் தாளிப்புக்கு வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, கொஞ்சம் தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் சூடு இருந்து கடுகு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் சூடு ஏறிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம்லாம் கலந்து வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் கடுகு பொரிஞ்சிச்சு, பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகாவும் நல்லா பொரிஞ்சிச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா கோல்டு கலரில் நல்லா வணங்கி வந்துச்சு. இப்போ அவிச்சு பாசிப்பயிறு எடுத்து இதில் குட்டிக்கலாம். அதனால் சிம்மில் வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பாசிப்பயிறு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மல்லித்தழை தூவியிருக்கேன். தேங்காய் பூ போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் பூ போட்டுட்டேன். Aquí la